நமக்கு இருந்த வேலைப்பளுல சில விஷயங்கள ஃபாலோ பண்ண முடியல. அந்த கேப்ல என்ன ஆயிருச்சு அப்டின்னா, ஏகப்பட்ட நியூஸு. நம்ம புரட்சி தளபதி இருக்கார்ல, டிவிகே தலைவர் விஜய், நடிகர் விஜய் வந்துட்டு முதல் தடவையா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுவும் நேஷனல் டெலிவிஷனுக்கு வந்துட்டு ஒரு புரட்சிகரமான பேட்டி குடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ்ஸ மீட் பண்றாருன்னு சொல்லி ஒரே நியூஸ். நானும் வந்துட்டு இத எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்? அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நானும் தேடுன்னு தேடுறேன். அத பத்தி பேச போறேன். பார்க்கலாம். என்னாச்சு அப்படின்னா, அந்த என்டிடிவி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு நார்த் இந்தியன் பேஸ்டு டிவி வந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிவி இருக்குது, செய்தி தொலைக்காட்சி. அந்த டிவி ரொம்ப ஃபேமஸ் என்டிடிவி. அந்த டிவிக்கு நம்ம விஜய் தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடியவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் பண்ணக்கூடியவர், தமிழ்நாட்டுக்கு தான் எல்லாம் பண்ணுறது. தமிழ்நாட்டில் தான் அந்த கட்சி இருக்குது. கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம். இந்த ஒரு கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நேஷ்னல் மீடியா, நார்த் இந்தியாவை பேஸாக வச்சுருந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. தமிழ் டிவிக்கெலாம் கொடுக்கல. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிகள், செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு கட்சிகள் பேஸ்டு இருக்குது, பயாஸ்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார். சொல்லலாம், ஓகே ஃபைன். நான் சொன்ன மாதிரி தேடினேன். எங்கடா பார்த்தா உலகத்திலே இப்படி ஒரு பேட்டி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அவர் ஆஃப் த கேமரா பேட்டி கொடுத்தாராம். ஆஃப் த கேமரானா என்ன, நிறைய பேர் புரியாதுல்ல. அதாவது கேமரா கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க வந்துட்டு பேசிக்கலாம், ஜாலியாக பேசிட்டு அதுக்கு பிறகு அந்த டிவியிலேருந்து பேட்டி எடுத்தாங்கள்ல, கேமராவில் ரெக்கார்ட் பண்ணாமல் அவங்க சும்மா பேசிக்கிட்டாங்கள்ல, அதை வந்து வெளியே அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா பேட்டி கொடுக்குறாங்க? இந்த மாதிரி தளபதி விஜய் வந்தார், நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடினோம், இந்த கேள்விலாம் கேட்டோம், இந்த கேள்விலாம் பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் பார்த்தேன், இதோட புது ஊட்டாக இருக்குது. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு என்டிடிவிக்கே இது புதுசாக இருக்கும். அவங்க ஒரு 20 வருஷம் 15 வருஷமாக மீடியாவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 15 வருஷமாக இப்படி ஒரு பேட்டி எந்த கிட்டத்தட்ட பிரதமர் முதற்கொண்டு எல்லாருமே என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது கேமராவில் தான் இருக்கும். அவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இதுன்னு கேள்வி மட்டும் கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அது கேமராவில் இருக்காது. அது உண்மையிலே அவர் சொன்ன பதிலா இல்லை இவங்களா எழுதிக்கிட்ட பதிலா? ஒன்றும் குழப்பமாக இருக்கே. இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. சரி, ஓகே, என்னமோ கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குது. சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன். சரின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்டாங்க. இதற்கு பிறகு நமக்கு பெரிய சுவாரஸ்யமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஸ்பான்டேனியஸாக எப்படி நீங்கள் பதில் சொல்கிறீங்க, இல்லை ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, ட்விஸ்ட் பண்ணுறாங்களா கேள்வி, இல்லை சில பெரிய தலைவர்கள்லாம் முன்னாடி கேள்வி கொடுத்துருவாங்க, அதை வந்து தான் சொல்ல போகிறாங்க. அப்படியே கூட இருந்திருக்கலாம். ஒரு எதுக்குமே இல்லாமல் ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு விஜய் எப்படி இருந்தாலும் சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்போம். இப்போல்லாம் நிறைய டிவி யூடியூப்பில் அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆஃப் த கேமரா அதெல்லாம் சைடில் வந்துட்டு ஜாலியாக இருப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. இதையெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் இந்த பேட்டி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த சம்பவம் மாதிரியே இந்த பேட்டியை வந்து இவங்க ஏற்படுத்திட்டாங்க. அதனால பெரிய சுவாரஸ்யம் இல்லை. அவர் என்ன பேசியிருக்க போகிறாரு, என்ன பேசியிருந்தாலும் எடிட் பண்ணி போட போகிறாங்க. ஆனால் இதுலேயுமே சில கேள்விகளை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஆன்சர்லாம் இருந்துச்சு. அதை பற்றி பேசுவோம் பாருங்கள். முதல் கேள்வி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அரசியலுக்கு வரேன்னு தெரியும் போது என்னுடைய அடுத்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவு இருக்கும், அதை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, ஜனநாயகனை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அந்த படத்தை தயாரித்தவர் இந்த படத்தை தயாரித்ததுனால, என்னையை வச்சு எடுத்ததுனால அவர் படுற கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்று. இது ஒரு சாதாரண கேள்வி, சாதாரண பதில். அடுத்த கேள்வி என்னென்னா, கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் வந்து இறந்தது வந்துட்டு நான் எதிர்பார்க்கல. அது ஜனநாயகன் படத்துக்கு தடை வருங்கிறது எதிர்பார்த்துருக்காரு, லாஸ்ட் எதிர்பார்த்துக்கிறாரு. ஆனால் கரூரில் 21 பேர் இறந்து போனது, உண்மையாக இறந்து போனது வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் ஆகிடுச்சு, ஷாக் ஆகிடுச்சு, என்னால் மீள முடியல. அது வந்து நான் எதிர்பாராத ஒரு விஷயங்கிறாரு. அதுவும் கரெக்டு தான். யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்களே, தன் தொண்டர்கள் இவ்வளோ பேர் இறந்து போகிறது யார் எதிர்பார்ப்பாங்களா என்ன? அதுக்கு பதில் இதுதான் வந்தது. வேறு வித்தியாசமாக பதில் வரல. அப்புறம் என்னென்னா, இந்த அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எனக்கு தாட்ஸே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டயத்தில் தான் வந்துச்சு. கோவிட்க்கு பிறகு வந்துட்டு நான் இந்த தாட்ஸ்க்கு வந்துட்டேன். ஸ்லோவாக வந்து நம்ம எப்படி வந்து அரசியலுக்கு மூவ் பண்ணலாம், நம்ம தொண்டர்களையும் ரசிகர்களையும் எப்படி வந்துட்டு கட்டமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து சொல்கிறார். இது ஒரு கொஸ்டின். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஷாருக் கானை ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஆக்டிங்கு, மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிடிக்கும் சொல்லிட்டு இந்த கேள்வி எதுக்குன்னே எனக்கு தெரியல. சரி, ஓகே, ஷாருக் கானை பற்றி கேள்வி கேட்குறாரு. ஷாருக் கான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பர்சனாலிட்டிஸ்க்கு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறாரு,
எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ரோல் மாடல்ஸ், என்னுடைய நான் பார்க்கக்கூடிய தலைவர்கள்லாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது ஏடிஎம்கே டிஎம்கே தான் நீங்கள் வந்து கட்சியை தொடங்கியிருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் ஏடிஎம்கே உருவாக்குனவர் எம்ஜிஆர், அது வளர்த்தவங்க ஜெயலலிதா அவர்கள். கருணாநிதி அவர்கள் வந்துட்டு திமுகவின் தலைவராக இருந்தவர். அந்த கட்சி தான் இப்போ ஆளுங்கட்சி அடையுது. இப்போ எனக்கு அவங்க ரோல் மாடல்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஆஃப் த கேமரா பேட்டியில் எழுதி வச்ச கேள்வியை இவர் பதில் சொன்னாரா யார் பதில் சொன்னாலும் சொல்ல, அது சொல்லும்போது கொஞ்சம் ஒரு புரட்சியாக, ஒரு வித்தியாசமாக, ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்குமா பார்த்தா எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், ஜெயலலிதா அவங்களை பிடிக்கும், ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும், சாரி நல்ல வேளா சொல்ல, கருணாநிதி அவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு இது ஒரு தலைவர் கொடுத்த பேட்டி மாதிரி இல்லை கேட்டா. இது வந்து தலைவர் கொடுத்த பேட்டி மாதிரி இல்லை, ஒரு நடிகர் கொடுத்த பேட்டி மாதிரி இருக்குது. நடிகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா யார் மனமும் புண்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா பொதுப்படையாக பேசுவாங்க, டிப்ளமேட்டிக்காக பேசிட்டே போவாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். யாரை பிடிக்காது? எனக்கு எல்லாரையுமே வந்து பிடிக்கும், பிடிக்காதுங்கிற லிஸ்ட்டே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களே. ஸோ நடிகராகவே தான் அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்னென்னா, நீங்கள் வந்து கிங் மேக்கரா கிங்கா? நல்ல கேள்வி ஆக்சுவலாக. ஒரு கிங் மேக்கரா கிங்கா? அது ஓகே, அந்த கேள்வி வந்திருக்கு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஏன் வந்து கிங் மேக்கராக இருக்கணும், நான் வந்து கிங்காக இருக்கிறேன். என்னன்னா பதில் இது. ஒரு தலைவர் அப்படிங்கிறவனே கிங் மேக்கர் தான். கிங்காக இருக்கிறவங்களாம் கிங்காக இருக்கிறவங்களாம் தலைவராக வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. மிகப்பெரிய படையை வந்து கட்டி ஆள முடியாது. கிங் மேக்கர் தான் வந்து அதுக்கு அது பதிலாகவே இருந்திருக்கணும். ஏன் நான் கிங் மேக்கர்? நான் என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன ரெவல்யூஷன்ஸை கொண்டு வர போகிறேன்? கிங்காக இருக்கிறதுக்கும் கிங் மேக்கராக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தானே பேசிக்கணும். இது ஒரு சாதாரண ஒரு ஆன்சர். என்னமோ பயமாக இருக்குது. அப்புறம் சொல்லிக்கிறாரு, அதுக்கு அடுத்து என்னென்னா, நான் நிறைய பேரணிகள்லாம் இருக்குது, பொதுக்கூட்டங்கள்லாம் இருக்குது, அதுக்கு நான் ஆயத்தமாகிறேன். அடுத்த வாரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பொதுக்கூட்டங்கள்லாம் இருக்குது, அதனால் நான் வந்து நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் வந்து வலதுசாரியா இடதுசாரியா அப்படின்னு கேட்டோடனே, நான் ஏன் வலதுசாரியாகவும் இருக்கணும் இடதுசாரியாக இருக்கணும், நான் மக்களோட இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அரசியலை பற்றிய எந்த அடிப்படை ஸ்ட்ரக்சருமே புரியாத ஒருத்தன் சொல்லக்கூடிய பதில். வலதுசாரினா என்ன, இடதுசாரினா என்ன தெரிஞ்சால் தான் நீ வலதுசாரியாக இடதுசாரியாக சொல்ல முடியும். இது நடுவில் இருக்கிற மாதிரி நான் மக்களுக்காக தான்ப்பா வலதுசாரி இடதுசாரிங்கிறதுனே மக்களுக்காக தான். அதுனா வேறு யாருக்கோ அது. நான் மக்களின் பிரச்சனைகள் மக்கள் பக்கத்தில் சொல்கிறாரு. எழுதி வச்சு ஆஃப் த கேமரா கூட ஏன் பதில் வந்து சரியாக வரல அப்படிங்கிறது என்னைய மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்புறம் வந்து ஏடிஎம்கேயோட நீங்கள் வந்து கூட்டு சேர்ந்துருக்கலாம்ல, கூட்டு சேர்ந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, நான் வந்து ஏன் நான் ஏடிஎம்கே சேரணும், நான் வளரலன்னு நினைக்கிறீங்களா? நான் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் இண்டிபெண்டாக நிற்க முடியாதா அப்படிங்கிறாரு. இது ஒரு சாதாரண ஒரு பதில். அப்புறம் வந்து பாப்புலாரிட்டி காரணமாக தான் நான் வந்து மீடியாக்களை பார்க்க முடியல, பேச முடியல. சரி, ஸ்டுடியோக்குள்ளே போய் பேசுகிறதுக்கு என்டிடிவி ஸ்டுடியோக்குள்ளே போய் கேமரா ஆன் பண்ணி பேசுறதுக்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்குது? அதையும் ஆஃப் த கேமரா வைக்கிறீங்கன்னு நமக்கு தோணுது மைண்டு வாய்ஸில். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து என் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, நான் வந்து யாரையும் பார்க்குறத செய்கிறது இருக்குது, அதுக்கு ரீசனே வந்து என்னுடைய பாப்புலாரிட்டி தான். அதெல்லாம் கரெக்டு. பட் அட்லீஸ்ட் இந்த பேட்டியாவது நீங்கள் கேமராமெல்லாம் காட்டியிருக்காங்களா, உங்களுக்கு ரியாக்ஷன் என்ன? ஒரு ஸ்பான்டேனியஸாக நீங்கள் வந்து எப்படி திங்க் பண்ணுறீங்க, உங்கள் மைண்ட் எப்படி ஸ்விங் ஆகுது, ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணும்போது கேள்விகள் மூலம் நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க? இப்போ ஒரு விஷயம் சொல்லுவார் சீமான், வந்து அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய அறிவு வளம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் வந்துட்டு இன்னொரு கேள்வியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உன்னுடைய எவ்வளோ நீ வந்து தரவாக இருக்க, டெப்த்தாக இருக்க அப்படிங்கிறது சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு டாபிக்ஸுமே கேள்வி கேட்டோடனே ஒரு வரியில் 2 வரி பதில் சொல்கிறது வந்துட்டு ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர் கிடையாது, கிங் மேக்கர் கிடையாது. நீங்கள் வந்து கேள்விக்கு திரும்ப ஒரு கேள்வியை பதிலாக கொடுக்கும்போது தான் நீ எவ்வளோ டெப்த்தாக இருக்கிற, எவ்வளோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரிலாம் அவரை காட்டிக்க விருப்பப்படவே இல்லை. இது ஒரு சமுதாயமான ஒரு பேட்டியாக இருந்துச்சு. இது நடக்காமலும் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். டெஃபினட்டாக விஜய் ரசிகர்கள் வந்து இதை பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் நல்லா ஆஃப் த கேமராவை எப்படி பண்ணியிருக்கலாம் கேள்வி? சரி, கேமராவில் தான் உங்களுக்கு பண்ணது தெரியல, வர முடியல. ஆஃப் த கேமரா என்னென்னமோ பண்ணியிருக்கலாமே. என்னமோ தெரிலப்பா, என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம்.